என்னப்பா அச்சச்சோ என்னாச்சு எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட நைட் ரொட்டீன் வீடியோ தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். நைட்டு நாங்கள் என்ன டின்னருக்கு சமைக்கிறோம், அப்புறம் மீனாட்சி எப்படியெல்லாம் நான் தூங்க வைக்கிறேன் அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து வின்டர் பிரேக்கு ஹரிக்கு வந்து ஒரு 3 வீக்ஸ் லீவ் விட்ருக்காங்க. ஸோ டின்னர் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் பண்ணுவோம். ஒரு 8 மணி வாக்கில் பார்த்திங்கன்னா அவளுக்கு மீனாட்சிக்கு நல்லா ஃபீட் பண்ணிவிட்டு தூங்க போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து நல்லா ரேப் பண்ணி அந்த அவள் தூங்குகிற அந்த கட்டில் இருக்குது பார்த்திங்களா, அதில் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா தூங்குவாள். அந்த வீடியோ எடுத்தது பார்த்திங்கன்னா டிசம்பர் 27 அன்றைக்கி தான் அந்த வீடியோ எடுத்தோம். டைம் இல்லாதது அப்படிங்கிறனால எடிட் பண்ணி ரிலீஸ் பண்ண கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கண்டினியூஸாக வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு, அதுக்கப்புறம் ஆதிரனுக்கு, அப்புறம் எங்கள் ஹஸ்பண்டுக்கு. அதனால் வீடியோ எடிட் பண்ணி போட முடியல. 1 வீக் இடையில வந்து கேப் விழுந்துருச்சு. அந்த மாதிரி மீனாட்சியை நல்லா ஒரு காட்டன் டவல் இருக்குது பார்த்திங்களா, ரொம்ப கசகசன்னு போடக்கூடாது. ஒரு காட்டன் துணியில் இந்த மாதிரி நல்லா ரேப் பண்ணி போட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அணைச்சி வச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதனால் கொஞ்சம் தூங்குவாங்க. பட் அவள் இந்த டைமில் வந்து இந்த 8 மணி டைமில் வந்து அவள் ரொம்ப நல்லாலாம் தூங்க மாட்டாள். அப்பப்போ முழிப்பா. ஒரு 10 மணிக்கு மேலே தான் நல்லா தூங்குவாள். ஸோ அவள் அந்த கொஞ்சம் கொஞ்சம் தூங்குற அந்த கேப்பில் வந்துட்டு சமையல் ஸ்டார்ட் பண்ணலான்னு போனேன். பட் ஒரு 1/4 மணி நேரத்தில் வந்து திரும்ப அழ ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் அவளை உள்ளேருந்து தூக்கிட்டு வெளியே வந்து அந்த ஸ்விங் மாதிரி இருந்தது, அந்த ஸ்விங்கில் வந்து கொஞ்சம் நேரம் படுக்க வைக்கலாம். அதனால் பசங்க வந்து அப்பப்போ ஆட்டி விட்டுக்குவாங்க அழும்போது. ஹஸ்பண்ட் பார்த்துக்குவார். அதனால் அந்த ஸ்விங்கில் கொஞ்சம் நேரம் போடலாம் நம்ம சமையல் பண்ணி முடிக்கிற வர அப்படின்னு சொல்லிட்டு அதில் தூக்கி போட்டோம். போட்டு 10 நிமிஷம் அவ்வளோ அதுக்குள்ள தூக்கிட்டேன். அவ்வளோதான். வெளியே கொஞ்சம் நேரம் டின்னருக்கு பார்த்திங்கன்னா தோசை ப்ரெட்டுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வந்து கொஞ்சம் பன்னீரில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ரெசிபி தான் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கிட்டேன். அது நல்லா ஆயில் சூடாகணும். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் 3 பச்சை மிளகாவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் 2 பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பன்னீர் வந்து ஃப்ரீசரில் இருந்தது. ஸோ அதை எடுத்து வெளியே வச்சுட்டு கரெக்டாக அதை பன்னீர் சேர்க்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மைக்ரோவேவில் வச்சு டீஃப்ரிஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து இந்த நான் பிரெஸ்ட் மில்க் தான் மீனாட்சிக்கு கொடுக்கறனால பால் பவுடர் எதுவும் வெளியே இருந்து நாங்கள் எதுவுமே வாங்கி கொடுக்கல. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தாய்ப்பால் தான் கொடுக்குறேன். ஸோ அதுக்காக இந்த இது வந்து டெய்லி ஃபஸ்ட்டு டைமில் வந்து அந்த ஃபஸ்ட்டு 1 மந்தில் வந்து டெய்லி 2 டைம்ஸ் சாப்பிடுவேன், 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் சாப்பிடுவேன். இப்போ வந்து கொஞ்சம் 1 மந்த் முடிஞ்சதுனால டெய்லி 1 டைம் மட்டும் இந்த பூண்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். பூண்டு வந்து ஒரு பெரிய பல் பூண்டு இருக்கு இல்லையா, அந்த முழு பூண்டையும் நல்லா உரித்து எடுத்துக்கிட்டேன். நிறைய பேர் கேட்குறதுனால இந்த ரெசிபி நான் இன்னொரு தடவை சொல்கிறேன். தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நிறையா பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ அதுக்காக தான் பூண்டை நல்லா உரித்து வச்சுக்கிட்டதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேன் வச்சுட்டு இதுக்கு வந்து நல்லா ஒரு செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய் நீங்கள் எங்கே கிடைக்குமோ அதை வாங்கி அந்த நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த குழந்த பிறந்த ஃபஸ்ட்டு வீக்கில் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் கூட கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா உடம்புக்கு நல்லது. அந்த வயிற்றில் உள்ள நம்ம புண்ணெல்லாம் ஆறிடும். போக போக கொஞ்சம் எண்ணெயை கம்மி பண்ணிக்கணும்.
ஸோ எண்ணெய் சூடானதும் நான் உரித்து வச்சுருக்கேன் இல்லையா அந்த பூண்டெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு பூண்டு நல்லா வேகணும், நல்லா கிளறி விட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி நல்லா கலர்லாம் மாற ஆரம்பித்ததும் மீடியம் டு ஸ்லோ ஃப்ளேமில் தான் பண்ணணும். நம்ம கருப்பட்டி இருக்குது பார்த்திங்களா, சுத்தமான ஒரிஜினல் கருப்பட்டி, அது வந்து 2 டேபிள் ஸ்பூன் இந்த மாதிரி நறுக்கி எடுத்து அதை பூண்டோடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டு நம்ம அதை மிக்ஸ் பண்ணலாம் கிண்டிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு விட்டால் போதும். அது கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கணும், அந்த ஸ்டேஜ் வரை அதை நல்லா கொதிக்க விடணும். இந்த சைடு பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அந்த வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்துக்கு 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்க்கணும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிட்டோம் அப்படின்னா தக்காளி லைட்டாக மசிஞ்சு வரும். இங்கிட்டு பார்த்திங்கன்னா மீனாட்சி வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு அப்பப்போ அந்த ஆதிரன் ஹரி கூட விளையாண்டுட்டு அவங்க பண்ணுற சேட்டையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இங்கிட்டு திரும்பி திரும்பி. இந்த மாதிரி தக்காளி வந்து பாதி அளவு கொஞ்சம் மசிஞ்சதுக்கப்புறமா பொடியெல்லாம் சேர்க்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, சீரகப்பொடி, காஷ்மீர் ரெட் சில்லி பொடி, கரம் மசால் பொடி, அதுக்கப்புறம் மெட்ராஸ் கறி பவுடர், கொஞ்சமாக சாட் மசாலா, லாஸ்ட்டாக கொஞ்சம் பெப்பர் பொடி போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். இந்த அளவுகள்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், எவ்வளோ அளவு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். இந்த பூண்டு இருக்குது பார்த்திங்களா, இது வந்து இந்த மாதிரி பப்புள்ஸாக வரும். பப்புள்ஸ் வந்து கொஞ்சம் கட்டியாக ஆரம்பிக்கும் போது டக்குன்னு ரொம்ப அது மாதிரி பாகு மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும். அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அந்த ஸ்டேஜ் வரும்போது. அப்புறம் சைடு வாக்கில் அங்கிட்டு பன்னீரையும் நல்லா டீஃப்ராஸ்ட் பண்ணிவிட்டு அதை நல்லா ஒரு பவுலில் அந்த மாதிரி உதிரியாக கையை வச்சு நல்லா உதுத்து போட்டுக்கிட்டேன். நான் வந்து ஹல்திராம் தான் யூஸ் பண்ணேன். ஹல்திராம் பன்னீர் கையில் உதுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ கருப்பட்டி அந்த பார்த்திங்களா, அது கொஞ்சம் கெட்டியானோடனே அதை அவ்வளோதான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பவுலில் மாற்றி உடனே பவுலில் மாற்றி வச்சுட்டேன். அதே பேனில் விட்டோம் அப்படின்னா பாகு மாதிரி இறுக ஆரம்பிச்சிடும். இப்போ அந்த மசாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து உதுத்து வச்சுருக்கிற அந்த பன்னீர்லாம் சேர்த்துட்டு அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த டைமில் வந்து உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து நம்ம செக் பண்ணிக்கணும். ஏன்னா பன்னீர் போட்டிருக்கனால உப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட வேண்டியது இருக்கும். அதனால் இந்த டைமில் நம்ம உப்பு செக் பண்ணிக்கணும். இந்த பன்னீர் ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட்டு, தோசை, சப்பாத்தி இதுக்கெலாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து அன்றைக்கி வந்து ப்ரெட்டும் தோசையும் பண்ணி சாப்பிட்டோம். ஸோ அந்த ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணுறதுக்காக எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து பன்னீர் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு இல்லையா, அதனால் ப்ரெட்டு வந்து டோஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பன்னீர் போட்டு ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. பன்னீர் வந்து டக்குன்னு வெந்துடும். ஸோ அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கட்டியாக ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் கொத்தமல்லி போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அதில் பட்டர் எடுத்து அந்த ப்ரெட்டை கொஞ்சம் இந்த மாதிரி பிச்சுக்கிட்டு அந்த பன்னீரில் தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஆதிரன் வந்து அவக்கேடோ வேணும்னு கேட்டான். ஸோ அவனுக்கு வந்து இந்த மாதிரி அவக்கேடோவை கொஞ்சம் பாதியாக கட் பண்ணி அதில் வந்து பெப்பர் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா ஸ்பூன் வச்சு எடுத்து எடுத்து கொஞ்சம் சாப்பிடுவான். அம்மா சர்க்கிள் பண்ணிட்டு போ, ஸ்கொயர் வரும். ஆமாம், ஸ்பைடர்மேன் போ. மீனாட்சி கரெக்டாக 1 மந்த் முடிஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு எங்கள் வீட்டுக்காரங்க வந்து மாலை போட்டாங்க ஐயப்பனுக்கு. பட் ஆனால் அதுக்கப்புறம் ஒரு மாலை போட்டு 4 டேஸில் வந்துட்டு
அவங்க சொந்தக்காரங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து கழட்ட வேண்டியதாக போச்சு. அதுக்கப்புறம் மாலை போடலை, 4 days மட்டும்தான் போட்டிருந்தாரு. ஸோ 2 ப்ரெட்டு வந்து டோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தோசையும் சுட்டுட்டோம். தோசை இந்த மாதிரி நல்லா சுட்டுட்டு அதை வந்து திருப்பி போட்டுக்கணும். போட்டுட்டு தோசை நல்லா 2 சைடு வெந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக அதில் பாதியாக வந்து இந்த மாதிரி பன்னீரை உள்ளே வச்சு ஸ்டஃப்பிங் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அந்த டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். பன்னீர் தோசை சாப்பிடு. மீனாட்சி வந்து அவ்வளோதான், ரொம்பலாம் நைன்லாம் அழுதுகிட்டே இருக்க மாட்டா. அப்பப்போ சவுண்டு கொடுப்பா. நம்ம இந்த மாதிரி ஆட்டி விட்டோம் அப்படின்னா ஒன்று டைப்பர் சேஞ்ச் பண்ணணும், இல்லைன்னா இந்த மாதிரி லைட்டாக ஆட்டி விட்டோம் அப்படின்னா அமைதியாயிடுவா, இல்லைன்னா ஃபீட் பண்ண சொல்லுவா, பசிக்கிறது கழுவா. மேக்ஸிமம் நான் அவளை வந்து ரொம்ப தூக்கியெல்லாம் வச்சுருக்க மாட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ஹரிக்கு வந்து நான் ரொம்ப தூக்கி வச்சு பழகுனதுனால அவன் வந்து எப்போ பார்த்தாலும் தூக்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பான். அதனால் ஆதிரன் மீனாட்சிக்கு வந்து நான் வந்து ரொம்பலாம் தூக்கியெல்லாம் வைக்கல. சும்மா இருக்க டைமில் நம்ம தூக்கி வச்சுக்கோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி நான் இவங்க 2 பேருக்குமே பண்ணலை. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா ஒரு 10 மணி ஆப்பில் வந்துட்டு அவளை ஃபீட் பண்ணிவிட்டு தூங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரூம்குள்ளே வந்துட்டோம். எனக்கு இந்த லிப்ஸில் பார்த்திங்கன்னா அந்த வின்டருக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ட்ரை ஆகும் பார்த்திங்களா, லைட்டாக ஏறி லிப் பாம் போடணும்னு தோணும் இல்லையா. ஆனால் நீங்கள் வந்து லிப் பாம் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக பட்டர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது டக்குன்னு உங்களுக்கு 2 நாள்லேயே சரியாயிடும். எனக்கு லிப் பாம் யூஸ் பண்ணேன் அப்படின்னா ஒரு 1 week 10 days கழித்து தான் சரியாகும். அதே இது நான் பட்டர் யூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 2 daysலேயே சரியாக போயிடும். எனக்கு எப்போயுமே இந்த வின்டர் டைமில் அந்த மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்தால் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு 10 மணி அப்போலாம் அவளை ஃபீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூங்க வச்சு பார்த்தேன். அவள் வந்து இந்த பசங்க வந்து சத்தம் போட்டுகிட்டே இருந்தானுங்க, தூங்கவே விடலை ஆதிரன் இந்த சவுண்டுக்கு. ஸோ அப்பப்போ முழிச்சு அழுதுகிட்டே இருந்தா. ஹரி மட்டும் உள்ள பெட்ரூமில் என் கூட படுத்திருந்தான். எங்கள் வீட்டுக்காரங்க வந்து அப்போ மாலை போட்டிருந்ததுனால வெளியே பாய் விரித்து வெளியே தான் படுப்பாங்க. ஸோ ஆதிரன் வந்து வெளியே படுத்திருந்தான் அவங்க கூட. அதுக்கப்புறம் ஒரு வழியாக ஒரு 11 மணிக்கு மேலே வந்துட்டு மீனாட்சி வந்து நல்லா தூங்கிட்டா. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படுக்க வைக்கிறதுமே அவள் வந்து நம்ம கிட்ட படுக்க வைக்கக்கூடாது, கொஞ்சம் தள்ளி தான் படுக்க வைக்கணும். நம்மளோட மூச்சு காற்று அவள் மேலே பாடுற மாதிரி படுக்க வச்சோம் அப்படின்னா அதுவே பழக்கமாயிரும். அப்புறம் நம்ம வந்து எந்திரிச்சு போடாலுமே அவளுக்கு டக்குன்னு தெரிய ஆரம்பிச்சிடும், உடனே அழுதுருவா. அதனால் கொஞ்சம் கேப் விட்டு தான் நான் படுப்பேன், ரொம்ப பக்கத்துலலாம் அவகிட்ட படுக்க மாட்டேன். அதுக்கப்புறம் அந்த 11:30க்கு படுத்தா பார்த்திங்களா, அவள் 11:30க்கு படுத்தானா திரும்ப காலையில் வந்து ஒரு 4 மணி, அதாவது 3:30லேருந்து 4 மணி அந்த கேப்பில் தான் எந்திப்பா. ஸோ அந்த டைமில் ஒருக்கா எந்திரிச்சிட்டு அவளுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து முழிச்சதுமே டைப்பர் சேஞ்ச் பண்ணிடுவேன். செகண்ட் அதுக்கப்புறம் தான் நான் ஃபீட் பண்ணுவேன். ஏன்னா நம்ம ஃபீட் பண்ணிவிட்டு டைப்பர் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா தூங்க மாட்டா. நம்ம ஃபஸ்ட்டு டைப்பர் சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபீட் பண்ணோன்னா அந்த ஃபீட் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஏப்பம் விடுறதுக்கு தட்டி விடுவோம் இல்லையா, அந்த இதில் அப்படியே தூங்கிட்டானா நம்ம படுக்க போட்டோன்னா ஸ்ட்ரைட்டாக தூங்கிடுவா. அப்புறம் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, எனக்கு வந்து டெலிவரி ஆகி இவ்வளோ நாள் ஆச்சாக்கா, நான் வந்து 10 daysல வேலை பார்க்கலாமா வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ஒவ்வொருத்தவங்க உடம்பு ஒவ்வொரு மாதிரியாக ரியாக்ட் பண்ணும். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டாக்டர் செக் பண்ணிவிட்டு அவங்க வந்து சொல்கிறபடி தான் நான் நடந்தேன். எனக்கு வந்து எந்த வேலைனாலும் பார்க்கலாம், பட் வெயிட் மட்டும் தூக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் வந்து எனக்கு அந்த ஸ்டிச்சிங் வந்து நல்லா ஃபுல்லாக அந்த பெயின் எல்லாமே இல்லாமல் இருக்கிற அந்த ஸ்டேஜில் தான் நான் நல்லா வேலை பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். அது மாதிரி வெயிட்டெல்லாம் ரொம்ப தூக்க மாட்டேன். ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து உங்கள் உடம்புக்கு அந்த தெரியும் பார்த்திங்களா, அந்த பெயின் எவ்வளோ ஸ்டிச்சஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வேலை பாருங்கள், உங்கள் டாக்டர்கிட்டையும் கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5-5:30 ஆகும் அவள் தூங்குறதுக்கு. ஸோ தூங்கிட்டா அப்படின்னா இந்த மாதிரி 8 மணிக்கு தான் எந்திப்பா.
8 மணிக்கும் எந்திரிச்சு கொஞ்சம் நேரம் அவளுக்கு டைப்பர் அதே மாதிரி சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபீட் பண்ணிவிட்டு போட்டோம் அப்படின்னா அவள் தூங்கி அந்த எந்திக்கிற கேப்பில் நான் லஞ்ச் பண்ணி முடிச்சிடுவேன். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு லஞ்சும் பண்ணி முடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் இன்னொன்று முக்கியமானது என்னென்னா, நைட்டு பசங்க இந்த மாதிரி நியூ பார்ன்ஸ் எல்லாம் முழிக்கும் போது நம்ம அவங்க கூட விளையாடக்கூடாது, பேசக்கூடாது, பேசி சிரிக்கக்கூடாது. நைட் டைமில் மட்டும் இது பண்ணக்கூடாது. ஏன்னா அது வந்து டெய்லி பழக்கமாயிடும், அவங்க தூங்க மாட்டாங்க அந்த டைமில். ஸோ அவ்வளோதாங்க, என்னோடய நைட் ரொட்டீன் இது தான். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.